மாறிடும். அப்ப மேல எதுக்காது. என்னது எதுக்காது. எதிர்க்காது இழுக்கும். அதோட ஒட்டிக்கும். பூமியோட ஒட்டிக்கும். அத பாடி வந்து அப்ப உங்க உடம்பு டயாமேக்னெட் மாறாம இருக்கிறது இந்த உப்பு தான் உங்களுக்கு தடை செய்யுது. நீங்க சாப்பிடுற உப்பு, பழங்கீரை, காய்கறி எல்லாமே. தண்ணி அப்படி செய்யாது, காற்று அப்படி செய்யாது. காற்று வந்து டயாமேக்னெட், தண்ணீர் டயாமேக்னெட். நீங்க சாப்பிடுற எல்லா உணவுமே பேராமேக்னெட். கீழ இருந்து ஒட்ட வச்சுக்குது. நீங்க அதோட ஒட்டிக்கிறீங்க. தண்ணீரும் காற்று இருக்கும் பொழுது இப்ப தண்ணீரும் காற்று அதிகமாயிடுச்சுன்னா நீங்க டயாமேக்னெட் மாதிரி அந்த இடத்துல மறந்துடுவீங்க. தானாவே அந்த இடத்துல மறந்துடுவீங்க. ஆமா, இப்ப வந்துட்டு இப்ப தாவரம் வந்துட்டு இன்சைட்ல அது வந்து பேராமேக்னெட் வேலை செய்தால வந்து பூமியோட கான்டாக்ட் இருக்குது. கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஆமா, அது வந்து பூமியில இருந்து எல்லா உப்புகளும் தாது உப்புகளும் இழுத்து அது பேராமேக்னெட்டா வேலை செய்யுது. பாடியினுடைய வெளிப்பக்கம் வந்து டயாமேக்னெட். டயாமேக்னெட் அது சூரிய ஒளியில இருந்து ஆற்றல் இழுக்குது. அப்ப ரெண்டுக்கும் சண்டை நடக்குது. அதாவது பேராமேக்னெட்டுக்கு டயாமேக்னெட் சண்டை நடக்கும்போது எனர்ஜி வந்துருது. ரெண்டுக்கும் ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணும்போது எனர்ஜி உருவாகுது. அதுக்கு இப்ப நாம என்ன பண்றோம்னா நாம அந்த எனர்ஜி நாம என்ன பண்ண தப்பிச்சு எனர்ஜி வேண்டாம் புடலங்காய் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு சுத்தம் பண்ணும்போது நம்ம உடம்பு டயாமேக்னெட் மாதிரி வீட்டோடையோட கலந்துருது. அதான் பகுத்தறிவு வச்சுட்டு 7வது சென்ஸுக்கு ரியாக்ட் பண்ணணும். அதுதான் செயற்கையா வந்து நோபல் பரிசு பண்ணாரு டாக்டர் ஆண்ட்ரூ கீம்னு அவர் தான் பண்ணி காமிச்சார். முதல்ல டயாமேக்னெட் ஒண்ணு இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. டயாமேக்னெட் எப்படி வேலை செய்யும், தண்ணீர் சேர்த்து இருக்கிற இந்த பொருளையும் இந்த பேராமேக்னெட் இருந்து டயாமேக்னெட்டுக்கு மாறிடுன்னு அது வரைக்கும் விஞ்ஞானி இது சாத்தியமே இல்லைன்னு பேசுனாங்க. விஞ்ஞானிகள் இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் நடக்காது நாங்க. அவர் உடச்சு காட்டினார். அதுக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு 100 கிராம் தவளை, ஒரு 100 கிராம்ல வச்சு ஒரு தவளை 100 கிராம் இருக்கலாம். அதை தூக்குவதற்கு 3 டன் காந்தம் பயன்படுத்துறது. 3 டன் காந்தம். 3 டன் இது காந்தம் இத்தச்சோடு வச்சு ஏதோ இத்தச்சோடு காந்தம் வச்சு இல்ல. 3 டன் காந்தம் 20 மெகாவாட் மின்சாரம். என்னது 20 மெகாவாட் மின்சாரம். 16 டெஸ்லா கற்பனையே பண்ண முடியாது. அந்த வச்சுதான் 100 கிராம் தூக்கி காமிச்சாரு. எத்தனை 100 கிராம் தூக்கறதுக்கு 10 கோடி செலவு பண்ணிருக்காங்க. என்னது 10 கோடி எக்ஸ்பெரிமெண்டலுக்காக நோபல் பரிசு வாங்கி. அப்ப அவர் சொல்றாரு இத தண்ணீர் என்பது டயாமேக்னெட். காந்தத்தை கொடுத்தா அது விலகி ஓடுங்கிறாரு. அப்ப எது நீர் சேர்த்து இருக்குதோ, எங்கெங்க நீர் சேர்த்து இருக்குதோ அதெல்லாம் டயாமேக்னெட் சொன்னாரு. எது நீர் சேர்த்து இருக்குதோ நம்மளும் நீர் சேர்த்து தானே. நாமளும் காந்தத்தை எதுக்கலாம், நாமளும் காந்தத்தை எடுத்து உதச்சிட்டு போயிடலாம். அப்ப நம்ம காந்தத்தை எடுக்கணும்னா நம்ம பாராமேக்னெட்டுக்கான உப்பு எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம பாராமேக்னெட் உப்பு உடம்புல எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம உடம்புல தண்ணீரும் காற்று தான் இருக்கணும். தண்ணீரும் அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, நம்ம உடம்பே என்ன ஆகுது மிதக்க. ஆமா, அதுதான் வள்ளலார் இதை சொல்லியிருக்காங்க. அதை புக்ல ஏதோ சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நான் இப்படி கனெக்ட் பண்றேன். அதைத்தான் நான் எப்படி 2000ல நோபல் பரிசு பெற்றார். அப்பதான் 2000 அவர் முதல் உலகத்திலே முதல் காந்தத்து மேல ஒரு தவளை வந்து அந்த இடத்துல நிக்க வச்சு காமிச்சாரு. உலகமே அதிர்ந்து போச்சு. அப்படியே நோபல் பரிசு கொடுத்தாச்சு அவருக்கு. என்னது அதே அவருதான் 2010 ஒரு நோபல் பரிசு வாங்குறாரு. அதுதான் நான் சொல்ற மாதிரி கிராஃபைட். இந்த கிராஃபைட்டுக்குள்ள கிராஃபைட் இருக்கு, அது அந்த இடத்துல மிதக்குதுங்கிறாரு. என்னது அந்த இடத்துல மிதக்குது. அவர் 19ஆம் நூற்றாண்டு, இது 21ஆம் நூற்றாண்டுல இது பிராக்டிகலா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஆகி ரெக்கார்ட் ஆயிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணேன்னா நான் அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் எரியுதுன்னு பார்க்கும்போது ரெஃபரன்ஸுக்கு இவங்கள யாரு எனக்கு ஆண்ட்ரூ தெரியாது, என்ரிகோ ஃபெர்மியும் தெரியாது, அப்புறம் வந்து அப்துல் கலாமும் தெரியாது, அப்புறம் வந்து அந்த ஒரு 3 பேர் 1979 3 பேர் வாங்கினாங்க. அப்புறம் கார்லோ ரூபியா தெரியாது, சைமன் வாண்டேர் மாதிரி தெரியும். இவங்க யாருன்னே தெரியாது. இது எப்படி எரியுதுன்னு பாக்குறப்ப ரெஃபரன்ஸ் போகும்போதுதான் அது போகுது கடைசியில டெஸ்லா வரைக்கும் போய் கடைசியில ஜெர்மனி விஞ்ஞானி ஓம்ஸ் அவர் வரைக்கும் போகுது. அப்புறம் இவங்க எல்லாம் இப்ப என்ன தப்பு பண்ணிருக்காங்க, என்னென்ன தவறு பண்ணிருக்காங்க, தப்பு பண்ணி தான் கரெக்டா வரும். என்னது தப்பு பண்ணி தான் கரெக்டா வரும். ஆமா, அப்படி இப்ப தப்பு பண்ணி கரெக்டா வந்துட்டு இப்ப எல்லாரும் மாட்டிட்டு குடிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரெசிஸ்டர்னு தெரியல,
இது வந்து கெப்பாசிட்டர்னு தெரியல, எல்லாம் உளறாங்க. இது ரெசிஸ்டர் நினைக்கிறாங்க. ரெசிஸ்டர்னா எப்படி விளக்கு எரியாது. ரெசிஸ்டர்னா பண்பை மாத்திக்காது. இது வந்து பண்ண ஷார்ட் சர்க்யூட் பண்ணா பண்பு மாத்திக்குது, இப்படி பண்ணா பண்பு மாத்திக்குது. ஒரு பக்கம் 0 காட்டுது, ஒரு பக்கம் வோல்ட் காட்டுது. அப்படின்னு நான் பண்பை மாத்திக்கிட்டே போகுது. பண்பை மாத்திரம் அது ரெசிஸ்டரே கிடையாது. என்னது பண்பு மாத்தனா அதே எலக்ட்ரானிக்ஸ் படிச்சா தான் தெரியும். சும்மா படிச்சா தெரியாது. எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும். என்னது ஆமா, ரெசிஸ்டர் வந்து பண்பை மாத்தாது, கொடுக்கறத தடை செய்யும். அது காற்றுக்கு தகுந்தால் மாறாது, நீருக்கு தகுந்தால் மாறாது. அது எப்பயுமே தடை செஞ்சுட்டே இருக்கு. ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா வெந்து போயிடும். இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு நான் 3 வோல்ட் எடுத்துக்கங்க. 3 இதே மாதிரி கிராஃபைட் குட்டி வச்சுட்டு 18 எல்இடி வைங்க. என்ன பழனிசாமி, பழனிவேல், புரியுதுங்க. 18 எல்இடி பேரலா வைங்க. அந்த பக்க இணைப்பா வச்சிருங்க. அந்த பிரெட் போர்டு ஒன்று கடையில் விற்கிறது வாங்கிங்க. சின்னது ஒன்று விற்கும், பிரெட் போர்டுன்னு சொல்லுவாங்க. பிரெட் போர்டு என்னது? பிரெட் போர்டு, பிரெட் மாதிரியே ஓட்ட ஓட்டியா இருக்கும். ஓகே ஓகே. அது எலக்ட்ரானிக் கடைக்கு போனா ஒன்று கிடைக்கும், 100 ரூபா. அது ஒன்று வாங்கிக்கங்க. என்னது 100 ரூபாய் பிரெட் போர்டு வாங்கிக்கணும். வாங்கிட்டு இதே மாதிரி நம்ம வழக்கமான செட் பண்ணிக்க. இந்த மாதிரி புது பேட்டரி 3 வோல்ட் உள்ள பேட்டரி என்னதான் புதுசா செட் பண்ணிட்டு அதுல வந்து பிளஸ் பாத்தீங்களா, பிளஸ் மைனஸ் கொடுக்குறோம். அந்த பிளஸ் எல்லாம் பிளஸ்லயே 19 கால் 18 வச்சிருக்க, மைனஸ்லயே 18 வச்சிருக்க. புரியுதா? அது பேர் பேரலல் கனெக்ஷன் இருக்குது. என்னது பேரலல் கனெக்ஷன்? சீல அதுலயே இருக்கும். நீங்க எடுத்துட்டு இந்த 3 வோல்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா 7 நாள் பயங்கர வெளிச்சமாயிரும். எத்தனை நாள்? 7 நாளைக்கு. நம்பவே முடியாது. உங்களால நம்பவே முடியாது. என்னது 7 நாள் எரியும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க. புரியுதா? அற்புதமான ஆராய்ச்சி. அதை பார்த்தாங்கன்னா வாத்தியார்கள் மிரண்டு ஒரே ஓட்ட ஓடிடுவாங்க. என்னடா மாயமா மந்திரமா? ஏன்னா மொத்தமாக இருக்குது 6 ஆம்பியர், ஆனால் 63 ஆம்பியர் அது செலவாயிருக்கு. மொத்தம் 7 நாளைக்கு 63 ஆம்பியர் எங்க இருந்து வருது? அப்ப இது என்ன தயாரிச்சு கொடுக்குதா? இல்ல, அது வெளிய இருந்து உறிஞ்சுது. என்னது வெளியில இருந்து உறிஞ்சது. அதனாலதான் அது அதான் நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டேன். பொண்ணு செஞ்சு பார்த்துட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. ஏங்க அதனாலதான் நாம அந்த 18 வைக்கும் பொழுது 7 நாள் எரிஞ்சா நம்ம 2 லைட் தானே வைக்க போறோம். அது ஏன் 1 மாசம் எரியாது? அது பிடிச்சிக்குது, அவ்வளவுதான். என்னது அதனால ஒரு விளக்கு வச்சு பாருங்க, எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். அது எப்படி இருந்தாலும் 150 நாளைக்கு மேல போயிடும். சரியா? மீண்டும் சந்திப்போம். நம்ம பேசலாம்.